கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான உயிர் வார்த்தை சங்கீதம் 138:6. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவர் மகா பெரிய தேவன், அவர் உயர்ந்த தேவன். அப்படிப்பட்ட தேவன் இன்னைக்கு தாழ்ந்தோரை பார்க்கிறார். அவர் சொல்கிறார் பாருங்க, அவர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்ந்தவனை நோக்கி பார்க்கிறார். நெருக்கப்பட்டவனை நோக்கி பார்க்கிறார், தள்ளப்பட்டவனை நோக்கி பார்க்கிறார், அனாதையாக்கப்பட்டவனை நோக்கி பார்க்கிறார், விடுதலை இல்லாதவனை நோக்கி பார்க்கிறார், பாவத்தில் வாழ்கிறவனை நோக்கி பார்க்கிறார். அதான் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அவள் எவ்வளவு பெரிய தேவன்! வானம் கொள்ளாதவர், பயங்கரமானவர், அற்புதமானவர், அதிசயமானவர். அவர் சொல்கிறாரு, நான் தாழ்ந்தோரை நோக்கி பார்க்கிறேன். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, அவர் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ரொம்ப தாழ்ந்து போயிட்டேன், நான் ஒரு யூஸ்லெஸ் மாதிரி, ஒரு உதவக்கார மாதிரி, யாருமே என்னை மதிக்காமல் நான் தள்ளப்பட்ட நிலைமையில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, இன்றைக்கி தாழ்ந்தோரை அவர் நோக்கி பார்க்கிறார். அவர் உங்களை பார்க்கிற தேவன். ஆகார் சொல்கிறாங்க, என்னை காண்கிற தேவன். அவர் காண்கிற தேவன். அவர் உங்களை நோக்கி பார்க்கிறார். ஆகாருக்கு எல்லாருமே ஒதுக்கப்பட்ட நிலைமை, தள்ளப்பட்ட நிலைமை, வனாந்தரத்தில் அனாதையாக்கப்பட்ட நிலைமை, யாருமே உதவிக்கு இல்லை. இஸ்மவேலை ஒரு அம்பு எயிறு தூரம் இஸ்மவேலை போட்டுட்டு வாட்டர் பகலில் கொண்டு வந்த தண்ணி காலியாயிருச்சு. தொண்டைக்கு நாக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு. இஸ்மவேல் சாக போகிறான். ஆனால் ஆகார் கத்துறாங்க, கூப்பாட போடுறாங்க. அங்கே ஆகார் இடத்துல கர்த்தர் பேசுகிறார். ஆகாருக்காக, இஸ்மவேலுக்காக ஒரு நீரூற்று உண்டு பண்ணின கர்த்தர் தாழ்ந்தோரை நோக்கி பார்க்கிறார். அன்று ஆகாருக்காக நீரூற்று உண்டு பண்ணின கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு நீரூற்று உண்டு பண்ண போகிறார். உங்களுக்காகவே ஒரு வேலையை உண்டு பண்ண போகிறார். உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அதனால் அவர் அவ்வளோ பெரிய தேவனாக இருந்தும் அவர் தாழ்ந்தோரை கண்ணோக்கி பார்க்கிறார். உங்களை கைவிட மாட்டார். தைரியமாக இருங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே நீர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்ந்தோரை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். ஆண்டவரே, நெருக்கப்பட்ட பிள்ளைகள், ஒடுக்கப்பட்ட பிள்ளைகள், தள்ளப்பட்ட பிள்ளைகள் மத்தியில் நீங்கள் இருந்து ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை பராமரித்து கரம்பிடித்து நடத்துங்க. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான உயர்வான அதிசயமான காரியங்களை செய்யுங்க. உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்கிறீங்க. உடைய பிள்ளைகளுக்கு விரதமாக எழும்பியிருக்கிற எல்லா சத்துருவின் போராட்டங்களை முறியடித்து ஜெயித்து தாங்க. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. புதிய கிருபையால் இருப்பாங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை.